counseling and guidance. சைக்காலஜியில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபெமிலியரான ஒரு டாபிக். இதில் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ்க்கான டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். கவுன்சிலிங் நார்மலாக பீப்புள் வி திங்க் தட் பிரச்சனை வரும்பொழுது, மைண்டில் பிரச்சனை வரும்பொழுது, எமோஷனல் ப்ராப்ளம் வரும்பொழுது டாக்டர்கிட்ட சைக்காலஜிஸ்ட்கிட்ட போய் அதை கவுன்சில் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் எ நார்மல் ப்ராசஸ். பட் இந்த பிரச்சனை வரும்போது மட்டுமே கவுன்சிலிங்க்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கிறது டு அனலைஸ் அபவுட் அவர் செல்ஃப், அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் அவர் செல்ஃப். நம்மளோட மைண்ட், நம்மளோட ப்ராசஸ் அண்டு கரெக்டாக இருக்கா, எஃபிஷியண்ட்டாக இருக்கா, எந்த மாதிரி டைரெக்ஷனில் திங்க் பண்ணிகிட்ருக்குறோம், அண்ட் எமோஷ்னலி ஹாப்பியாக இருக்கிறோமா, பொட்டென்ஷியல் இருக்கிறோமா, இப்படி நம்மளை நாமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கவுன்சிலிங் சொல்லலாம். ஸோ கவுன்சிலிங் இஸ் a structured professional help extended to the client to help themselves, right? So இது to support them to understand themselves. கவுன்சிலிங் அப்படிங்கிறது அட்வைஸ் பண்ணுறது கிடையாது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கிடையாது, அவங்களோட மைண்டை புரிந்து கொள்வதற்கான ஒரு சப்போர்ட்டிங். ஜஸ்ட் பி வித் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம் செல்ஃப். அவங்கள புரிய வைக்கிறது தான் கவுன்சிலிங். If you look at the differences, say counseling, when you have any confusions, மைண்டில் ஒரு டைரெக்ஷன்ஸ், ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கும் பொழுது you will find the counselor just helping hand. It is just to help you, to support you to understand yourself. நம்மளை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட். So when you with the counselor, when you are analyzing it, you will start understand what to do, what is right. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும், எதனால் இப்படி இருக்கிறோம், எந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிற அந்த புரிதல், அந்த மைண்டோட டைரெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். கவுன்சிலர் is to just be with you to support you to analyze yourself. ஓகே, அவங்களோட ஐடியாவோ இல்லை புதுசாக தியரியில் இருக்கிற ஐடியாவோ கொடுக்கறது கவுன்சிலிங் கிடையாது. Just be with you to understand. Everybody have a ability and capacity to understand ourselves. ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். பட் அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒன்று, டு ஹேவ் எ சக்ஸஸ்ஃபுல் லைஃப். கைடன்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ், எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இஸ் கால்டு கைடன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஆஸ் எ டீச்சர், ரைட்? லைக் நம்மளுக்கு என்ன தெரியுதோ இது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தெரியாதவங்களுக்கு அதை சொல்லணும், தெரியாதவங்களுக்கு நம்ம டைரெக்ஷன் பண்ணுறது கைடன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். எது எவ்வளோ தெரியுமோ அஸ் எ டீச்சரோட ப்ராசஸ் எல்லாமே வி கிவ் ஏ டிரெக்ஷன் டு க்ரோ. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் எ ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் டு ஹாவ் ஏ லீடிங் ஏ டு த சக்ஸஸ்ஃபுல் லைஃப். இது எல்லாருக்குமே, அதாவது தெரியாதவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் தெரிஞ்சவர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரெக்ஷன் பண்ணலாம், என்ன படிக்கலாம், என்ன பண்ணலாம், எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத. அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா கிராஜுவேட், அதாவது நம்மளுக்கு எங்கே தெரியலையோ, எந்த ஒர்க்கானாலும் சரி, இல்லை மற்ற ஆக்டிவிட்டீஸ் ஆனாலும் சரி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு வி கிவ் எ கைடன்ஸ். ஆஸ் எ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வி கிவ் எ மெடிக்கல் அட்வைஸ். வி கிவ் அட்வைஸ், இப்படி தான் படிக்கணும், இதெல்லாம் டாபிக்ஸ், இதெல்லாம் ஸ்டடீஸ். ஃபேக்கல்ட்டிக்கிட்ட அண்டு மற்ற எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸில் நம்ம கற்றுக்கிறது எல்லாமே தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இட்ஸ் கால்ட் அட்வைஸ் ஆர் கைடன்ஸ் அப்படிங்கிறது. கவுன்சிலிங் அப்படிங்கிறது பி வித் தேம், ஜஸ்ட் சப்போர்ட் தேம், பி லைக் தேம். அவங்களோட ஒவ்வொருத்தரோட மனநிலையை அவங்களா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் தான் கவுன்சிலிங். ஓகே, நவ் லெட்ஸ் see differences ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸில். கவுன்சிலிங் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். அவங்களோட இன்ஃபர்மேஷன் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அவங்களையே சால்வ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கவுன்சிலிங். இட்ஸ் எ தெரப்பூட்டிக், இட்ஸ் சிஸ்டமேட்டிக், இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ஸ்டடீட் ஸ்டெப் பை ஸ்டெப் டு அண்டர்ஸ்டாண்ட் அ கிளைண்ட். ஓகே, ஜென்ரலாக எல்லாமே பண்ணிட முடியாது. ஸோ பிகாஸ் த மைண்ட் இஸ் எ வெரி வர்ஸ்ட் கெப்பாசிட்டி, எஃபிஷியன்சி, அதனோட பவர், அதனோட டைரெக்ஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ராசஸ் எடுக்கும் பொழுது தான் மற்றவங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கும், கிளைண்ட்ஸ்க்கு புரிதல் கிடைக்கும். அண்ட் இட்ஸ் நீட் a high level of skills. The counselor has to know all the
தியரி அபவுட் ஸ்டடி அபவுட் கவுன்சிலிங் ப்ராசஸ், மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் ஏன் டிஃப்ரெண்ட்டான பிரச்சனைகளை வரப்படுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஸ்கில்ஸ் கவுன்சிலருக்கு இருக்கணும். அண்ட் ஸ்பெஷல் செட்டப் நீடட், ரைட்? இட் நீட்ஸ் தட் ஏ கரெக்ட் ரைட் கான்டெக்ஸ்ட், ஒரு கிளினிக் செட்டப்போ இல்லை கரெக்டான இடத்துல கவுன்சிலர் வந்து அட்வைஸ் பண்ணுற கரெக்டான இடத்துல இட் ஹஸ் டு பி டன், ரைட்? ஏதோ எல்லா இடத்துலையுமே வந்து கவுன்சிலிங் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டீப் லெவல் ஆஃப் தேர் கிளைண்ட்ஸ் மைண்ட் அண்ட் நீடட் இன் ஆல் லெவல்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ். எல்லா பொசிஷன்லையும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து அப் டு டெத் வரைக்கும் எல்லா பொசிஷன்லையும் எல்லா லெவல்ஸ்லையுமே வந்து தேவைப்படக்கூடிய ஒன்று. எல்லா மனிதர்களுக்கும் வந்து புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை சயின்டிஃபிக்கலாக பி அனாலிசிஸ். ப்ராப்ளம்ஸ் மைண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஆர் பொட்டென்ஷியல் அப்படிங்கிற உங்களோட பவர் என்ன, உங்களோட நீட் என்ன, வாழ்க்கையில் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத பற்றினும் அனாலிசிஸ் பண்ணலாம். உங்களை பற்றின கிளையண்ட்ஸை பற்றின கிளையண்ட்டோட புரிதல் பண்ணுறது தான் வந்து கவுன்சிலிங். எமோஷனல் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங், எமோஷனல் லைஃப், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எமோஷனல் பீயிங். இந்த எமோஷ்னலை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எமோஷ்னல் இட்ஸ் எ ப்ராக்டிக்கல் ஒன். எல்லாமே வந்து தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் எமோஷன்ஸோட ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்குது, எந்த மாதிரி எமோஷனில் நம்ம இருக்கிறோம், அது எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எப்படி எமோஷனை வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு புரிதல். இட்ஸ் ஈவன் எ செல்ஃப் கவுன்சிலிங். யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் அவர் செல்ஃப், ரைட்? நம்மளோட எமோஷனல் லைஃப்பை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கவுன்சிலிங், ரைட்? இட்ஸ் பை எக்ஸ்பர்ட் who studies about that. They are more clear and they've got more experience on providing counseling. Now guidance அப்படிங்கிறது again it's ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. டு டெவலப் மென்டல் கைடு, ரைட்? லைஃப்பில் எப்படி அடுத்தடுத்த டைரெக்ஷனுக்கு டெவலப் ஆகலாம், ஹியூமன் பீயிங்கோட என்னென்னலாம் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம் இப்படின்னு கைடன்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கைடு. கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? சோஷியல் லைஃப்பில் கரியர் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கைடன்ஸ் மூலயமா கிடைக்கும். பிளானிங் அண்ட் டைரெக்ஷன்ஸ், தே ஸ்கிரிப்ட் த லைஃப். இப்படி இந்த டிரெக்ஷனில் போனீங்கன்னா யூ வில் டூ தேட் அண்ட் வாட் இஸ் த ரைட் பிளான் அண்ட் ஹவு டு டூ அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாலேஜபிள் பர்சன். இட் நீட்ஸ் நாலேஜ். இன்ஃபர்மேஷன் மேக்ஸ். இதில் இன்ஃபர்மேஷன் அந்த கவுன்சிலர்கிட்ட இருக்கிறது தான் வந்து இட் ஒர்க். அண்ட் அதில் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம கைடன்ஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நம்மளுக்கு என்ன தெரியுமோ இதை வந்து தெரியாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் வந்து கைடன்ஸ். கைடன்ஸ் அட் எனி செட்டப், ரைட்? எனி செட்டப், எவ்ரி செட்டப், லைக் எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு தெரியாதவங்க நம்மளை என்ன கேட்டாலும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்மளை டைரெக்டாகவும் வி ஆர் கைடிங் டு தேம். இன்டெலிஜென்ஸ் லெவல், கைடன்ஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ் லெவல், ரைட்? எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதுக்கு கீழே தெரியாதவங்களுக்கு நம்மளுக்கு வி ஆர் கைடிங் தேம். ஓகே, திஸ் ஆர் த கைடன்ஸ். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது லாஸ்ட் ஒன் இஸ் குவாலிட்டி ஆஃப் கவுன்சிலர். இஸ் எ குட் கவுன்சிலர், ரைட்? வாட் ஆர் த குவாலிட்டிஸ் நீடட்? ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹியூமன் நேச்சர், ஹியூமனிட்டி. அதனால் கவுன்சிலர் அப்படிங்கிறப்போ தே ஷுட் லைக் ஹியூமன் பீயிங்ஸ். எல்லா ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப் அதை புரிந்து கொள்ளுதல், அவங்களுக்கு உண்மையாகவே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தான் அந்த கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்க முடியும். அண்ட் இட் இஸ் ஏ இன்வால்வ்ட் அண்ட் ஸோ டெடிக்கேட்டட் ப்ராசஸ் டு பி ஏ குட் கவுன்சிலர். ஓகே, அண்ட் தெரப்பூட்டிக் எபிலிட்டி. ஓகே, சிஸ்டமேட்டிக்காக மைண்டை பற்றி புரிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி வேணும். அவங்கள புரிந்து கொள்ளுதல்னால் என்ன, எப்படி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், அவங்கள எப்படி புரிய வைக்கலாம், புரியும் பொழுது என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் இப்படிங்கிறது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ராசஸை வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த எபிலிட்டி அந்த கவுன்சிலருக்கு வளர்த்துக்கணும், இருக்கணும். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் வித் தியரிஸ், ரைட்? கவுன்சிலர் அப்படின்னால் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. They should know, they should experimented, practiced
படிச்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது மட்டுமே கிடையாது, ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தே ஷுட் இன்வால்வ் டு அண்டர்ஸ்டாண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஓப்பன் மைண்டட் அண்ட் குட் லிஸ்னர். இது வந்து டு பி எ கவுன்சிலர் ஷுட் பி வெரி ஓப்பன். அண்ட் நம்ம கவுன்சிலர் ஓப்பனாக இருந்தால் தான் வந்து இந்த கிளைண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக அவங்களோட பிரச்சனைகளை வந்து அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் கவுன்சிலர் ஷுட் பி எ வெரி குட் லிசனர். லிசனிங் வெறும் லாங்குவேஜஸ் மட்டும் கிடையாது, டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் பாடி லாங்குவேஜ், எமோஷனல் லெவல் எல்லாம் அந்த புரிதல் வந்து பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி கவுன்சிலருக்கு இருக்கணும். கோப்பிங் எபிலிட்டிஸ், பிரச்சனைகளை மேனேஜ் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸ் கவுன்சிலருக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய திறமையும் இருக்கணும். கிளையண்ட்ஸோட பிரச்சனைகள் வரும்பொழுதோ இல்லை நார்மலாக ஈவன் அடுத்த லெவலுக்கு எப்படி நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறப்போ தென் யூ ஷுட் ஹாவ் எபிலிட்டி டு கோப் அப் த இஷ்யூஸ். தென் எத்திக்கல் அண்ட் ரெஸ்பான்சிபிள். ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி ஆஃப் எ counselor is should be very ethical and responsible. Clients, medical field எல்லாமே வந்து கண்டிப்பாக ethical, you have to follow certain ethics. ஸோ கிளைண்ட்ஸ் நம்மளை நம்பி வரும்பொழுது அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு கொடுக்குறப்போ கவுன்சிலர் வந்து இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேயர் லைஃப். அந்த லைஃப்பில் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கவுன்சிலர்கிட்ட தான் இருக்கும். தே ட்ரஸ்ட் அஸ் அண்ட் அந்த ட்ரஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூ ஷுட் ஹேவ் எ எத்திக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி க்ரோத் ஆஃப் தி கிளைண்ட்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் எம்பத்தி டு வியூ தி கிளைண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரைட்? அந்த கிளைண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் அந்த பெயின்ஃபுல்லாக இருக்கிறாங்க, எப்படி கன்ஃபியூஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, ரைட்? அவங்க எப்படி ஏன் இந்த பொசிஷனில் இருக்கிறாங்க, என்ன பெயின்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் ஃபீல் பண்ணணும். அந்த கவுன்சிலர் அந்த சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் தான் எம்பத்தைசிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டெகிரிட்டி, பி இன்வால்வ் வித் தி கிளைண்ட்ஸோட எவ்வளோ க்ளோஸ்டாக அவங்கள எப்படி வந்து முழுசுமாக புரிஞ்சுக்க முடியக்கூடிய ஒரு திறமை தான் வந்து இன்டெகிரிட்டி எடுத்துக்கலாம். எமோஷ்னல் மெச்சூரிட்டி, ரைட்? யூ ஷுட் பி எமோஷ்னலி மெச்சூர்டு. எமோஷன்னா என்ன, எமோஷ்னல் லிட்ரஸி, எமோஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், எமோஷனில் பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியாஸ், அந்த மெச்சூரிட்டி நம்மளுக்கு இருந்தால் தான் வந்து கவுன்சிலிங்கில் இன்வால்வ் ஆக முடியும். Research workers, it's a continuous practicing. It is not just a knowledge. You have to research onto this. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் human mind is very very huge and very complex systems. அந்த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டத்தை பற்றி கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தான் நல்லா புரியும் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து some of the qualities of counselor. Okay, so to be a good counselor you have to practice this. As a medical professions you must have a very good guidance ability, medical advice, medical guidance, கிளைண்ட்ஸுக்கு எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் இஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட். Along with this, if you have a counseling ability, just be with them to understand their life, understand their heart level problems, then it is much more worth for every medical profession. Thank you. See you in the next class.